விமானப்படை வான் சாகச நிகழ்ச்சியின் போது கடும் வெயிலால் பாதிக்கப்பட்டு 5 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டது என்றும் இந்த கூட்ட நெரிசலால் இந்த உயிரிழப்பு என்பது ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் உயர்மட்ட விசாரணை தேவை என்ற கோரிக்கை என்பது தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. நேற்று சென்னை மெரினாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் கலந்து கொண்டார்கள் என்று கூறப்படுகிறது. இதுவரை சென்னை சந்திக்காத ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நேற்று நிகழும் போது சந்திப்பு ஏற்பட்டது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல், அதன் காரணமாக ஏற்பட்ட அந்த போக்குவரத்து பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால், கடும் வெயில் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் 5 பேர் உயிரிழந்தார்கள். இது தற்போது பேச்சு பொருளாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது முழுக்க முழுக்க அரசினுடைய நிர்வாக திறமையின்மை காட்டுவதாகவும், சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது என்றும் விமர்சனம் முன்வைத்திருந்தார். இந்த உயிரிழப்புக்கு தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இத்தனை லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று ஏற்கனவே தெரிந்திருந்த போதும் கூட ஏன் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். அதேபோன்று பல்வேறு அரசியல் தலைவர்களும் விமர்சனம் வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் 5 பேர் உயிரிழந்தது குறித்து உயர்மட்ட விசாரணை தேவை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இது போன்ற கருத்துக்களை இது தொடர்பாக கருத்துக்கள் முன்வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனும் முக்கிய கருத்தினை தொடர்பாக முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக உயர்மட்ட விசாரணை தேவை என்றும் இவருடைய உயிரிழப்புக்கு காரணம் என்ன என்பது குறித்தும் விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். அசாதாரண சூழல், கடும் வெயில், மயக்கம், நீர்ச்சத்து இழப்பு ஆகியவற்றால் 200க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்தார்கள். உடனே அவர்களை மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடிய நிகழ்வும் நடந்தது. அதில் கிட்டத்தட்ட 5 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு தொடர்பாக உயர்மட்ட விசாரணை தேவை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே விசிகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்து என்பதும் பேச்சு பொருளாக மாறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது விசிகாவினுடைய தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் இதே கருத்தை முன்வைத்திருக்கிறார். உயர்மட்ட விசாரணை தேவை என்று அவர் கருத்தை முன்வைத்திருக்கிறார்.